வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு அரை கிலோ கொத்தவரங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் அடிக்க வச்சுருக்கேன். அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். ஒரு விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிடணும். தண்ணியை இருத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போடுறதுக்காக 1 டீஸ்பூன் சீரகம், 5 பூண்டு பல், 5-6 பூண்டு பல், 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதோட தேங்காய் பூவும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போடணும். இது வெங்காயம் தாளிக்கும் போது சேர்க்கறதுக்காக. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை இந்த 3 போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் கொஞ்சம் பரபரன்னு தான் அடிக்கணும். கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு அரை டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன். கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே காயில் வேக விடும்போது உப்பு போட்டிருக்கோம். அதை பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். மிக்சியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். பொழு பொழுன்னு அரைக்கணும். இப்போ அவிச்சு வச்ச காயை சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கணும். நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கொத்தவரங்காய் பொரியல் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பொரியல் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. அதனால் சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக இதை செய்து சாப்பிடுங்க. இந்த கொத்தவரங்காய் பொரியல் புளிக்குழம்புக்கு நல்ல காம்பினேஷன். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கொத்தவரங்காய் பொரியலை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.